ஆண்டவர் மறுமரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரம் எடுக்கிற இந்த கால நேரத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசுவோடு பேசும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். குறிப்பாக இந்த நிகழ்ச்சிகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அநேக விதத்தில் பயன்படுகிறாங்க. அதனால் இதற்கு பின்னாடி அநேக ஜபங்கள் உண்டு, உழைப்பு உண்டு. சாதாரணமாக 10 நிமிஷம் அந்த வார்த்தையை நம்ம கேட்டுட்டு போய்ட்றோம். இதற்கு பின்னாடி அநேக உழைப்பு இருக்கிறது, ஜபங்கள் இருக்கிறது, ஆலோசனைகள் இருக்கிறது, திட்டங்கள் இருக்கிறது. இதெல்லாம் செயல்படுத்தி தான் ஒருமனப்பட்டு இந்த காரியங்களை இந்த கிரேஸ் தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் காலை தோறும் மணி 7லேருந்து 7:10 வரையும் இந்த ஒளிபரப்பப்பட வேண்டும்னு சொல்லி தேவனுடைய திட்டமாக இருந்து இதில் உங்களை ஆசீர்வாதமாய் தேவன் கொண்டு போவதற்கு இது அநேகருடைய திட்டமும் ஜபமாக இருக்கிறது. கர்த்தர் இந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தினந்தோறும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இதில் நீங்கள் பயன்படுவீர்களானால் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்காய் நம்ம செயல்படுவோம். இணைந்து ராஜ்யத்தை கட்டுவதற்கு, தேவனோடு கூட யுகமாக வாழ்வதற்கு, அவருடைய வருகைக்கு நாம் எதிர்கொண்டு போக தேவ சமூகத்தில் நாம் ஆயத்தப்படுவோம். பிறரையும் நாம் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க யோசிக்கிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 23 and verses 25 says like this. உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார் என்று சொல்லி a simple word. ரொம்ப சுலபமான ஒரு வார்த்தை பாருங்கள். இதை கால நேரத்தில் ஆண்டவராக தேவன் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சுலபமான ஒரு வார்த்தையாக இருந்தாலும் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு விசுவாசத்தை தூண்டும், ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும்னு சொல்லி இந்த கால நேரத்தில் நான் நிச்சயமாக நம்புகிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, வார்த்தை என்பது தேவனிடத்திலிருந்து வரப்படுகிற ஒரு காரியம். It is purely from the Lord. The word comes from the Lord. அப்ப தேவன் இந்த கால நேரத்தில் உன்னை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடையில் worship the Lord. Worship the Lord your God. Worship only the God. தேவன் ஒருவரை மாத்திரம் நீ சேவி, தேவன் ஒருவரை மாத்திரம் ஆராதி, தேவன் ஒருவரிடத்துல மாத்திரம் நீ அன்பு கூறு. அப்போ என்ன சொல்றார், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். Then the Lord will bless thy bread and thy water. ரெண்டும் ஒரு மனுஷனுக்கு முக்கியமான ஒரு காரியம். ஆகாரமும் தண்ணீர் இல்லாம பிழைக்கவே முடியாது. மருத்துவ ரீதியாய் சொல்லுவாங்க, இத்தனை நாள் சாப்பாடு இல்லாம ஆகாரம் இல்லாம இருக்கலாம், இத்தனை நாள் தண்ணீர் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு பிற்பாடு நம்முடைய சரீரத்தில் சோர்வு உண்டாகும், டீஹைட்ரேஷன் உண்டாகும், சோர்ந்து போகிற நிலைமை, தண்ணீரெல்லாம் வற்றி சோர்ந்து போய் நாவு விடாய்த்து வறண்டு போகிற, தொண்டை காய்ந்து போகிற, சரீரம் மெலிந்து போகிற இப்படிப்பட்ட சூழல்கள் ஏற்பட்டு நாம் பலவீனம் அடைஞ்சு போயிடுவோம். பலவீனம் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளும், பலவீனப்பட்டுடுவோம். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் சேவை பண்ணு. worship only your God. உன் தேவனை கர்த்தரை நீ விசுவாசிக்கும் போது, அவரை நீ நம்பும் போது, நீ அவரை சேவிக்கும் போது, நீ அவரை worship பண்ணும்போது ஆண்டவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். What a beautiful and excellent word we are reading this morning. வியாதி உன்னிடத்தில் நீக்கப்படுவார். சில சமயத்தில் ஆகாரமே நமக்கு கேடுகளை வர வச்சிடும். ஆகாரமே நமக்கு பாதிப்பை உபாதியை கொண்டு வந்துடும். அந்த நாட்களில் நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆகாரத்தை நெல்லை குத்தி சமைப்பாங்க. இட் வாஸ் வெரி குட் அண்ட் ஃபைன். இந்த நாட்களில் ரொம்ப எமர்ஜென்சி ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. ரொம்ப எமர்ஜென்சியாக 2 நிமிஷத்தில் சாப்பாடு செய்திடலாம். 15 நிமிஷத்தில் ஒரு பெரிய ஒரு 10 பேருக்கு 8 பேருக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் சமையல் உண்டாகிறது. அவ்வளவு ஃபாஸ்டான ஒரு சூழ்நிலை நம்ம போகிறோம். எவ்வளவு இப்படி நம்ம துரிதமாய் செயல்படுறோமோ, துரித உணவு நம்ம எடுத்துக்கொள்கிறோமோ அவ்வளவு நம்முடைய சரீரத்தில் உபாதைகள், கேடுகள் விளைவிக்கிற, சரீரத்துக்கு வியாதியை கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலைகள்.
இன்றைக்கி மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ஏராளமான ஆலோசனைங்க, many counselors in the medical field. ஆகாரத்தை குறித்து, பானத்தை குறித்து, இத்தனை மணிக்கு தூங்கணும், அத்தனை மணிக்கு தூங்கணும், இத்தனை இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும், இத்தனை மணிக்குள்ளே சாப்பிடணும், அதை இத்தனை முறை நீ மென்னணும், இத்தனை முறை நீ அதை விழுங்கணும், இத்தனை அதற்கு பிற்பாடு இத்தனை லிட்டர் நீ தண்ணீரை எடுத்துக்கொள்ளணும் சரீரத்துக்கு அப்படின்னு சொல்லி ஆதி நாட்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் நத்திங் வாஸ் தேர். ஜனங்க அப்படியே நீங்கள் சாதாரணமாக வாழ்ந்து ஜனங்க மறிச்சிட்டாங்க. எந்த வித வியாதியும் கிடையாது, ரத்த கொதிப்பு இல்லை, சக்கரை வியாதி இல்லை, நத்திங் வாஸ் ஃபவுண்ட் 50-60 years பேக். 30-50-40 வருஷத்துக்கு முன்பதாக எந்த விதமான வியாதிகள் கிடையாது. ஜனங்க நல்லா உழைச்சாங்க, ஒரு வயல் வேலையில் இறங்கி வேலை செய்வாங்க, கடினமான உழைப்பு இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் எல்லாம் நல்லா ஆறாமல் உட்கார்ந்து நாம் எல்லாத்தையும் செயல்படுகிற ஒரு காரியம். ஆனால் இன்னைக்கு வியாதிங்க தலைவரித்து ஆடப்படுகிறது. ஆகாரத்து நிமித்தமாக வியாதி, பானத்து நிமித்தமாக வியாதி, இப்படிப்பட்ட காரியங்கள். அதனால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் என்னென்னா, இந்த கால நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் அப்பமும் உன் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டு உன்னுடைய வியாதியே நீக்கப்பட வேண்டும் என்றால் உன் தேவனாகிய கர்த்தரை நீ சேவித்துக்கொள். Worship the Lord, worship only the Lord, worship only the God, one who created the heaven and the earth, one who created the man as an own image. தன்னுடைய சாயலை போல மனுஷனை உண்டாக்கின தேவனை மாத்தினி ஆராதி. Then you will be very blessed. Then all the things will be added. No more sicknesses, no more lackness in your life. உடைய வாழ்க்கையில் எந்த காரியம் தாமதமாக இருக்காது, எந்த வியாதி பலவீனம் நமக்கு வரவே வராது. கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால் ஆண்டவர் இந்த கால நேரத்தில் நம்மோடு கூட இடைப்படுகிற, நம்மோடு கூட பேசப்படுகிற, நமக்கு ஆண்டவர் வைக்கப்பட்டு இருக்கிற ஒரு வார்த்தை எவ்வளோ ஒரு உண்மையானது பாருங்கள், எவ்வளோ ஒரு மகத்துவமானது. ஆண்டவர் அவருடைய காரியங்களை நாம் விவரிக்க முடியாது. We cannot understand his doings. We cannot understand his plans. தேவனுடைய திட்டத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு அதிகமான காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் திட்டமாய் வைத்திருக்கிறார், செயல்படுத்த வல்லவராக இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரே, உன் தேவனாகிய கர்த்தரே, உன் தேவனாகிய கர்த்தரே நீ சேவித்து கொள்ளுன்னு சொல்கிறார். சேவிக்க கடவீர்கள். இட்ஸ் a commandment. அது ஒரு கட்டளை இருக்கு. அவரை மாத்திரம் நீ சேவிங்க. Worship only the Lord. Worship only the and ye shall serve the Lord your God. And ye shall serve the Lord your God. தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் சேவிக்க கடவீர்கள். And ye shall bless thy bread and thy water, and will take sicknesses away from midst of thee. உன்னுடைய நடுவில் இருந்து, உன்னுடைய கிட்ட இருந்து இந்த வியாதியை கர்த்தர் நீக்கி போடுவார் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த கால நேரத்தில் இந்த வார்த்தையை கவனித்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல. ஐயோ, ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை மாத்திரம் தான் சேவிக்குவேன், ஆண்டவர் மாத்திரம் தான் நான் தேடுவேன். ஆனால் இந்த நாட்களில் என்னால் அப்படி தேவனை தேட முடியல, ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியல, திருசபைக்கு போக முடியல. இன்னைக்கு பல காரியம் என்னை நெருக்குது, என்னை ஏவுகிறது, பின்தங்க வைக்கிறதுன்னு சொல்லி அநேகர் இன்னைக்கு பின்மாறி இருக்கிறாங்க. தேவனுக்கு விரோதமான காரியங்கள், சபைக்கு விரோதமான காரியங்கள், தேவ தூஷணங்கள், தேவனுக்கு விரோதமாக அநேக காரியங்களை செயல்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக செயல்படுகிற, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக நிற்கப்படுகிற ஒரு சூழல்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த கால நேரத்தில் ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பதற்கு தேவனுடைய சமூகத்தில் அவரை மாத்திரம் நீங்கள் ஆராதிங்க, அவரை மாத்திரம் பணிந்து கொள்ளுங்க, அவரை மாத்திரம் தொழுது கொள்ளுங்க. அதுதான் தேவன் நமக்கு வச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு கட்டளை. Worship the Lord your God. Worship the Lord your God. தேவனை மாத்திரம் துதித்து ஆராதித்து பழகி கொள்ளுங்க, அவரை மாத்திரம் பணிந்து கொள்ளுங்க. இதை தான் 24 மூப்பர்களும் கோடான கோடி தேவதூதர்களும் அனுதினமும் பரலோகத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறத நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசி. 24 மூப்பர்களும் 24 மணி நேரமும் கேருபீன்கள், சேராபீன்கள், கோடான கோடி தூதர்களோடு கூட இணைந்து பரிசுத்தர் 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவரை மாத்திரம் பணிந்து தொழுது கொண்டு இருக்கக்கூடிய ஒரே சூழல்கள்.
இந்த கால நேரத்தில் அந்த ஒரு ஆராதனை, அந்த ஒரு வழிமுறை, அந்த ஒரு பக்தி விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை பின்பற்றட்டும். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். எஞ்சிருக்கிற நாட்கள் நேரங்களில் கர்த்தருடைய சமூகத்தில் வளர்வதற்கு நீங்கள் இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வேதத்தை வாசிங்க, ஜபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காய் நான் விசேஷமாக ஜபிக்க போகிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த கால நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். யாத்திராகமம் 23:25 பிரகாரமாய் நம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய திட்டங்கள், தயவு, இரக்கம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்திட்டோம்ப்பா. செம்மையான காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வாதம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா தீமைகளுக்கு விலக்கி ரட்சித்து நடத்துங்க. ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.